அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, வணக்கம். நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி கொடுக்கும். ஆனால் சில நட்சத்திரங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். அதில் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பது ரோகிணி. சந்திரன் அவன் எல்லா நட்சத்திரங்களையும் சுற்றுவான். ஆனால் ஒருத்தியை மட்டும் காதலிப்பான், அது ரோகிணி. அதனால்தான் ரோகிணியில் பிறந்தவர்கள் பொதுவான வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது வசதி, அழகு, வளர்ச்சி ஆகியவை மட்டும்தான். இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடமே மாறிவிடும். அழகு அவர்களுக்கு தந்த வரம், பணம் அவர்களை தேடி வரும். மனசு அது மெழுகு மாதிரி சாஃப்ட். ஆனால் அந்த மெழுகு சூடு ஏறினால் உருகி ஓடிவிடும். அதுதான் ரோகிணியின் உண்மை. அன்பு அதிகம், ஆசையோ அதைவிட அதிகம். ரோகிணியின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வேகம், ஆவேசம், தலைமை. அவர்கள் நினைத்தது நடந்தே ஆக வேண்டும். இவர்கள் யாருக்கும் கீழே இருக்க மாட்டார்கள். அவர்கள் வந்த இடத்தில் அவர்கள்தான் சட்டம். அவர்கள் வைத்ததுதான் சட்டம். ரோகிணியின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பணம், வசதி, லக்ஸுரியான வாழ்க்கை. இவர்களது வாழ்க்கையின் ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். காசு இல்லாமல் வாழ்வது, பணம் இல்லாமல் வாழ்வது, அவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேச்சு, புத்தி, ஒரு வார்த்தையாலே மனசை வென்று விடுவார்கள். இவர்கள் பேசுவதை கேட்டு எதிரிகள் கூட நண்பனாகி விடுவான். நான்காம் பாதத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அன்பு, பாசம், குடும்பம் இவைதான் அவர்களுக்கு முக்கியம். இவர்களின் இதயம் கடலுக்கு சமம். ஆனால் அந்த இதயத்தை யாராவது காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அவர்களது வாழ்க்கையே மாறிவிடும். ரோகிணி மன வாழ்க்கையை பற்றி சற்று பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காதலித்தால் அது சாதாரண காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அது பொசசிவாக இருக்கும். அது முழு உயிர். அவர்கள் காதல் சொர்க்கமாகும். ஆனால் சந்தேகம் மட்டும் வந்துவிட்டால் அது நரகமாகவே மாறிவிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையில் இருப்பவர்கள் சாதாரண வேலைக்காக பிறந்தவர்கள் அல்ல, வளர்ச்சி தரும் வாழ்க்கைக்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள். சினிமா, பிஸ்னஸ், லக்ஸரி, எங்கே பணமும் பெயரும் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ரோகிணி நட்சத்திரம் மிளிரும். ஒரு ரகசியம் சொல்லவா? ரோகிணி வாழ்க்கை முழுக்க ஒரு விளையாட்டு. அதில் பிக்கஸ்ட் எனிமி அவர்களோட மனசுதான். மனசை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டார்கள் என்றால் அவர்களே ராஜா. மனசு அவர்களை கட்டுப்படுத்தினால் அவர்கள் அடிமை. ரோகிணி என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு ராஜயோகம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா? அப்படியென்றால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான். அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கமெண்டில் சொல்லுங்க. தொடர்ந்து காணொளிக்குள் செல்வோம். ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம். இவர்கள் காதலித்தால் டாமினேட் பண்ணுவார்கள். பார்ட்னர் மேலே அதிகம் கண்ட்ரோல் இருக்கும், அன்பு இருக்கும். ஆனால் ஈகோ வந்தால் நிச்சயம் பிரச்சனை உறுதியாகிவிடும். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் இவர்கள் கம்ஃபர்ட்டாக இருப்பார்கள், மணி மைண்டடாக இருப்பார்கள். வாழ்க்கை வசதியாக இருக்க வேண்டும், லக்ஸூரியாக இருக்க வேண்டும். பணம் சரியாக இருந்தால் மேரேஜும் சூப்பராக இருக்கும். 3ஆம் பாதம். இவர்கள் பேசி பேசி பேசியே காதலை வாழ வைப்பார்கள். கம்யூனிகேஷன் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஃப்ளிட் நேச்சராக இருந்தால் நிச்சயம் ட்ரபுள் வரும். 4ஆம் பாதத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் காதல் உயிரோடு கலந்தது. பாசம் அதிகம். ஆனால் எமோஷனல் ஹர்ட் வந்துவிட்டால்
உடைந்து போய்விடுவார்கள். தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நட்சத்திரங்களில் மிகவும் கவர்ச்சியும் ஈர்ப்பும் வளமும் நிறைந்த ஒன்று எது தெரியுமா? அதுதான் இந்த ரோகிணி. சந்திரன் மிகவும் நேசிக்கும் நட்சத்திரம். வாழ்க்கையை அழகாக மாற்றும் சக்தி கொண்ட நட்சத்திரம். ரிஷபராசியில் அதிபதி சந்திரனாகவும் தேவதை பிரஜாபதியாகவும், குணத்தை பொறுத்தவரை ரஜோகுணம், ஆசை, உருவாக்கம், விருத்தி ஆகியவை கொண்டதாகவும், சின்ன ரதம் போன்று காளை வண்டி போன்று இருக்கக்கூடிய அடையாளத்தை கொண்டதாகவும், இயல்பிலேயே வளர்ச்சியும் அழகும் ஈர்ப்பும் சுகமும் கொண்ட ஒரு நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி என்பது வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும் நட்சத்திரம். இவர்களின் முக்கிய குணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அழகு மற்றும் கவர்ச்சி, கலை உணர்வு மிக அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கும் திறன் இவர்களோடு உடன் பிறந்தது. குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். சுக வாழ்க்கையை மட்டுமே விரும்புவார்கள். ஆனால் அதிக ஆசை, பிடிவாதம், சொந்த விருப்பத்தை மட்டும் பார்க்கும் சுயநல மனம் இவை கொண்டதுதான் இந்த ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியில் பிறந்தவர்கள் சாதாரண வேலைக்காரர்கள் அல்ல. அவர்கள் வளர்ச்சி தரும் துறைகளுக்கு சொந்தக்காரர்கள். கலை, சினிமா, மியூசிக், டான்ஸ் போன்றவற்றிலும், ஃபேஷன், பியூட்டி இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ், ஜுவல்லரி, ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகியவற்றிலெல்லாம் இவர்களுக்கு பரிச்சயம் இருக்கும். பணம், அழகு, சுகம் இருக்கும் துறைகளில் இவர்களே அரசோச்சுவார்கள். இயற்கையிலேயே மிகவும் ஆழமான உணர்வும் பாசம் அதிகமும், பார்ட்னர் மீது ஓனர்ஷிப் அதிகமாகவும் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். குடும்பத்தை மிகவும் பாதுகாப்பார்கள். உறவில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சிக்கல்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பொறாமை குணம், பொசசிவ்னஸ், எமோஷனல் ஸ்விங்ஸ் ஆகியவை எல்லாம் இருக்கும். சரியான துணை மட்டும் இருந்துவிட்டால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆற்றல் மிகுதி, வேகமான முடிவு, தலைமை பண்பு ஆகியவை எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் பிசினஸ், லீடர்ஷிப் ரோல்ஸ், ஸ்போர்ட்ஸ், போலீஸ், ஆர்மி போன்ற துறைகளிலெல்லாம் மிளிர்வார்கள். திருமணத்தை பொறுத்தவர்களை டாமினேட்டிங் நேச்சர் இவர்களிடம் இருக்கும். பார்ட்னர் மீது கட்டுப்பாடு அதிகம் கொண்டிருப்பார்கள். இரண்டாம் பாதம் அதில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகம். அழகு, வசதி, விருப்பம் இவையெல்லாம் இவர்களோடு உடனேயே இருக்கும். தொழிலை பொறுத்தவரை ஃபைனான்ஸ், ஜுவல்லரி, லக்ஸுரி பிசினஸ் ஆகியவையெல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும். திருமணத்தை பொறுத்தவரை நல்ல குடும்ப வாழ்க்கை, ஆனால் மேரிட்டல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். அவர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரை மீடியா, ரைட்டிங், டீச்சிங், மார்க்கெட்டிங் இவையெல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை. பேசி பேசியே பிரச்சனையை தீர்த்து விடுவார்கள். ஆனால் ஃப்ளிட் நேச்சர் இவர்களிடம் இருக்கலாம். நாலாம் பாதம் உணர்ச்சி மிகுதியானவர்கள், குடும்ப பாசம் அதிகமானவர்கள். தொழிலை பொறுத்தவரை ஹெல்த் கேர், சோஷியல் ஒர்க், ஹாஸ்பிட்டாலிட்டி போன்றவையெல்லாம் இவர்கள் கால்பதிப்பார்கள். திருமணத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பாசமானவர்கள். எமோஷனல் டிபெண்டன்சி அதிகமாக இருக்கும். சந்திரன் மிகவும் நேசிக்கும் நட்சத்திரம். அதனால் மனம் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு அதிகம். முக்கியமான ரகசியம் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அவர்களால் வாழ்க்கையில் எதையும் உருவாக்கவும் முடியும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் எதையும் கீழே தள்ளவும் முடியும் அவர்களால். இவர்கள் திங்கட்கிழமை விரதமிருந்து சந்திர வழிபாடு செய்து, சந்திரனுக்கு பாலபிஷேகம் செய்து, ஓம் சோம் சோமாய நமக என்ற ஜபம் செய்து அமைதியாக இருந்தால், ரோகிணி என்பது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல. அது வாழ்க்கையை அழகாக்கும் சக்தி. ஆசையை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் அது ஆசீர்வாதமாகும். இல்லையெனில் அவர்களுக்கு அது சோதனையாகும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா? அப்படியென்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கை. மனதை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் ராஜயோகம் உங்களுக்குத்தான். சந்திரன் விரும்பும் நட்சத்திரமான இந்த ரோகிணி
பணம் இருந்தால் மட்டும் வாழாது, மனம் இருந்தால் நிச்சயம் வாழும்.